அது வந்து என்ன ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு சொல்லப்போனால். ஓகே, அது வந்து ரொம்பவே எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருக்கும். இங்கிலீஷை கலாச்சி வந்துச்சு கமெண்ட்டை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட எண்டுலேருந்து ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மொழிகளை சிதைக்காதீர்கள் அந்த பர்சன் எனக்கு எழுத மூச்சில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, தட் ஷீ டசன்ட் கேர். நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் ரீச் பண்ணல, பட் இப்போவுமே எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஒருவேளை உங்களுக்கு ஹேட் கமெண்ட் வந்திருக்குன்னா கங்க்ராச்சுலேஷன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. நீங்கள் இப்போ தான் முதலாட்டி என்ன பார்க்குறீங்கன்னா வணக்கம் மக்களே, மை நேம் இஸ் ரியானா. நான் நிறையாவே யூடியூப் ரிலேட்டட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சென்சிட்டிவான அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் ரீச் பண்ணல, பட் இப்போவுமே எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நிறைய பேர் அப்படி இருப்பீங்க, ஹேட் கமெண்ட்ஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ, ஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் யூடியூபர்ஸ். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன், விச் இஸ் ஹாரிஃபிக். அண்ட் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணலாம், எப்படி நான் டேக்கிள் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சி, நோ மேட்டர் ஹவு ஹார்ட் வி ட்ரை, இக்னோர் பண்ணலாம்னு நினச்சாலுமே அட் ஃபர்ஸ்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹர்ட் யூ கைஸ். எனக்குமே ரொம்ப சங்கட்டமாயிட்டு ஹானஸ்ட்லி சொல்லப்போனா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கரண்ட்டு போயிட்டு கைஸ். அண்ட் இப்போ நல்லா வைக்க போகுது எனக்கு, பட் தட் வில் நாட் ஸ்டாப் மீ மேக்கிங் திஸ் வீடியோ. எதாக இருந்தாலுமே நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஹேட் கமெண்ட் வர முச்சில் யூ வில் ட்ரை ஹார்ட் டு நாட் ரியாக்ட். சரியா, நம்ம வந்து ரொம்பவும் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இக்னோர் பண்ணிடலாம்னு நினச்சாலுமே ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த பர்டிகுலர் வீடியோக்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும்னு. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர முச்சில் இட் வில் டெஃபினெட்லி ஹர்ட் யூ கைஸ். ஓகே, நெகட்டிவ் கண்டிப்பாக எங்கேயாவது வந்தே தீரும். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் யூ ட்ரை, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அட் ஃபர்ஸ்ட் ஹேட் கமெண்ட் வில் ஹர்ட் யூ கைஸ். நீங்கள் பர்சனலாகவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் நான் எப்படி எனக்கு வர்ற ஹேட் கமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி நான் டேக்கிள் பண்ணுறேன். ஒரு 2 விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க போடுற ஹேட் கமெண்ட் உங்களை பற்றி இல்லை, அவங்கள பற்றி, அவங்களோட கேரக்டரை பற்றியே அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. அண்ட் த செகண்ட் திங் இஸ் வந்து அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை போடுறாங்க. அவங்களுக்கு உங்களே மாதிரி பேச முடியலையே, அவங்களுக்கு உங்களே மாதிரி ட்ரெஸ் போட முடியலையே, இல்லைனா செக்யூரிட்டி அந்த ஈகோவில் தான் அவங்க போடுறாங்கல்ல தவிர உங்களை பற்றி போடல. இந்த 2 திங்ஸை மட்டும் நான் வச்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கம்மிங் டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எனக்கு லாஸ்ட்டாக ரிமெம்பர் ஐ திங்க் ஒரு வீடியோவில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேட் கமெண்ட் வந்துருந்துச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்டாக என்ன மாதிரி வந்துருந்துச்சுன்னு, பட் நான் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா என்னோடய மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோ பார்க்க முடியல, அந்த கமெண்ட்டை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய எண்டுலேருந்து ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டேன். அது வந்து முன்னாடி உள்ள ரியானா அப்படி ஹேண்டில் பண்ணா. நவ் இப்போ உள்ள ரியானா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ்லேயே இப்படி ஹார்ட் உண்டு தெரியுமா, ஒரு எமோஜி இருக்குமே, அதை நான் தட்டி விட்ருவேன், போடு ஹார்ட்டை. லிட்ரலாக நான் லைக் பண்ணிட்டு விட்டுருவேன். ஓகே, முந்தியும் இப்போ கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி வரமுச்சுன்னா நான் டிலீட் பண்ணிட்டேன். இன்னொன்று வாட்டி வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட எண்டுலேருந்து நான் என்னோடய பாயிண்ட்ஸை வந்து சொல்ல பார்த்தேன், நான் என்ன ப்ரூஃப் பண்ண பார்த்தேன் அந்த இடத்துல. பட் இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண பார்க்கல. இப்போ நான் வந்து லைக் பண்ணி விட்டுட்டுருக்கேன். நான் வந்து யாருக்கும் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு பிடிக்கல இப்போ. ஓகே, நான் தேர்ட் மோஸ்ட் பாப்புலர் ஷார்ட்ஸ் நினைக்கிறேன், இந்த பேர்ல் நெக்லஸ் ரிலேட்டட் வீடியோ. அந்த ஷார்ட் ஃபார்மில் வீடியோவில் மட்டும் எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு. என்ன இங்கிலீஷை கலாச்சி வந்துச்சு. 2-3 பேர் கைண்டாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ்லேயே போடுங்க, தமிழ்னா தமிழ்லேயே போடுங்க, 2 மிக்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் தமிழ் நல்லாயிருக்கு அதே யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரியும் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் என்னடா இங்கிலீஷ் அந்த மாதிரியும் ஏதோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, என்ன ஹேட் கமெண்ட்ஸும் போய் பார்க்க முடியும், ஏன்னா நான் எதுவுமே டிலீட் பண்ணல இப்போ. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேட். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ண கமெண்ட். பியோர் தமிழ் எழுதியிருந்தாங்க கமெண்ட். சகோதரியே, நீங்கள் 2 லாங்குவேஜில் பேசுகிறீங்க, ஸோ ஒரே லாங்குவேஜில் பேசுங்க, மொழிகளை சிதைக்காதீர்கள். அது தெரில, மேபி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தவங்க எப்படின்னு எனக்கு தெரில. பட் நான் ஏன் டேமேஜ் பண்ண போகிற லாங்குவேஜை. மேபி ஃபார் சம் வியூவர்ஸ் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. அண்ட் தட் இஸ் ஜென்யூனாக என் வாயிலேருந்து வந்ததை, இன்னும் ஜென்யூனாக நான் எடுத்த வீடியோ. நான் என்னோடய சேனலே என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். நான் முந்தி மாதிரி இப்போது வந்து டிலீட் பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை, என்னையே ப்ரூஃப் பண்ண எனக்கு பிடிக்கல. நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்க போகிறேன். இது எடிட்டிங்குக்கு, சவுண்ட் குவாலிட்டிக்கெலாம் சொல்ல முடியல, அக்செப்டட் தட்.
ஸோ ஜென்யூனான ஆப்வியஸ்லி நான் வந்து அதை எனக்குன்னு எடுக்க போகிறேன். பட் தேவையில்லாத கமெண்ட்ஸை நான் லைக் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ண போகிறேன். டிலீட் பண்ண போகிறதில்ல, இல்லைன்னா என்னையே டிஃபெண்ட் பண்ணி பேச போகிறதில்ல. லைக் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, இட் ஷோஸ் யுவர் ஆட்டிடியூட் வித்தவுட் டெல்லிங் எனிதிங். நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்களோட ஆட்டிடியூடை பற்றி இந்த ஒரு விஷயம் காமிக்கும், தட் ஷீ டசன்ட் கேர். ஸோ நீங்கள் இப்போ டிலீட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும், ஓகே ஷீ இஸ் அஃப்ரேட், நம்ம கூட கொஞ்சம் விளையாடலாம், கூட கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். டிஃபெண்ட் பண்ணிங்கனாலுமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் லைக் பண்ணிவிட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணாமல் விட்டு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ஒரே மைண்ட் செட் என்னதான் இருக்கும்னா, ஓகே ஷீ டசன்ட் கேர், தட்ஸ் இட். ஓகே, இந்த ஸ்வாகை லைஃப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, தட் இஸ் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷனை நான் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி என்னையே ப்ரூஃப் பண்ணியோ இல்லை அவங்களோட கமெண்ட்டை டிலீட் பண்ணியோ நான் அந்த அட்டென்ஷனை கொடுக்க போகிறது இல்லை. லைக் பண்ணிவிட்டு நான் இக்னோர் பண்ணி விட போகிறேன். அண்ட் ஆல்சோ எப்போவுமே ஹேட் கமெண்ட் இருக்காதுல்ல. ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் ஸோ ஹேட்ஸ். எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்காங்க மக்கள், யூனோ. எனக்கு நிறைய குட் கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நினைக்கும் மோஸ்ட்லி ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ பிளெஸ்ட். அண்ட் இந்த மொழிகளை சிதைக்காதீர்கள் அந்த பர்சன் எனக்கு எழுத மோச்சில் எனக்கு வந்து எப்போவுமே தமிழ் இஸ் வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் மொழிகளை சிதைக்கிற மாதிரி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மை வே ஆஃப் டாக்கிங். ஓகே, எனக்கு 3 லாங்குவேஜுமே ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறனால சில நேரத்தில் இங்கிலீஷில் வரும், ஹிந்தியில் வரும், தமிழில் வரும். நான் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டேனோ இல்லையோ, என் ரூம்மேட்ஸ் எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஹிந்தி யூஸ் பண்ணுற பொண்ணு. அதை நான் இப்போ குறைச்சிருக்கேன் சொல்லப்போனால். அண்ட் இங்கிலீஷை வந்து என்கிட்டேருந்து எடுக்க முடியாது, அது என் ஒர்க் பிளேஸில் இருக்கிறதுனால ஐ நீட் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் அடித்து பேசுகிற ஒரே ஜீவன் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகே, அண்ட் யூஸிங் தட் பர்டிகுலர் வேர்ட் சிதைக்காதீர்கள், அது வந்து என்ன ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு சொல்ல போனால். ஓகே, அது வந்து ரொம்பவே எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருக்கும். அவங்க கைண்டாக தான் பேசினாங்க, பட் அந்த ஒரு வேர்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு சிதைக்காதீர்கள் அந்த ஒரு வேர்டை அவங்க எழுதாமல் விட்டுருக்கலாம். ஸோ பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஹேட் கமெண்ட் வந்திருக்குன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். மக்கள் உங்களை நிறையா வாட்ச் பண்ணுறாங்க, மக்கள் வந்து உங்களை நிறைய நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகே, பீப்புள் ஆர் நோட்டீஸிங் யூ, பீப்புள் ஆர் வாட்சிங் யூ. யாரோ எங்கேயோ இருந்து எழுதுகிற கமெண்ட் வந்து உங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ண போகிறதில்ல, நீங்கள் கொடுக்குற யூடியூபுக்கு நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை டிஃபைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எப்படி உங்கள் வீடியோ மேக் பண்ணி எவ்வளோ நல்லா நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, அந்த ஒரு ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தேட் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ கைஸ், ஸ்பெஷலி ஃபார் மை ஸ்மால் யூடியூபர்ஸ். நீங்கள் டேக்கிள் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஜஸ்ட் இக்னோர், சிம்பிள். ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். டாடா, பை பை, டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க, பை.